குட் ஈவினிங்ப்பா. கொலேஷன் தியரி பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா உங்களுக்கு ஏன் கொலேஷன் தியரியில வந்து ஒரு டவுட் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்து அதுக்காக பயப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் தான். அஹ் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நிறைய விஷயம் இருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு யோசிக்கிறதுக்கு. ஆனா இது வந்து அவ்வளவு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதை ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, உங்க டவுட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? கொலேஷன் தியரினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ரெண்டு மாலிகளுக்கு நடுவுல, ரெண்டு ஆட்டமுக்கு நடுவுல நடக்கிற ஒரு கொலேஷன் தான். தட் இஸ் கொலேஷன்ங்கிறது என்னது? ஒரு மாலிகுல்ல நீங்க ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்றீங்க, ஆட்டம் ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு பாலையும் இன்னொரு பாலையும் கொலைட் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கறதா கொலேஷன் தியரி. ஆக்சுவலா ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கொலேஷன் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பத்தி படிச்சிருப்பீங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதிகமாகும், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் படிச்சிருப்பீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பால், அதாவது கொஞ்சம் பால் வச்சிருந்தீங்க, ஒரு ரூம் நிறைய பால் வந்து அதாவது மூவபிள் பால்ஸை நீங்க வந்து உள்ள அனுப்புறீங்க. ஒரு ரூம்குள்ள 10 பால் அனுப்புறீங்க. அந்த 10 பாலை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம்குள்ள அனுப்புறீங்க. அப்போ அந்த 10 பாலுக்கு நடுவுல நடக்கிற கொலேஷனோட ப்ராபபிலிட்டி வந்து கம்மி. ஏன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரூமு, 10 பால் தான் உள்ள மூவபிள் பால் அனுப்புறீங்க. அந்த பால் வந்து ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்கிற ஃபேக்டர் கம்மி. இதே இது கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதாவது நம்பர் ஆஃப் பால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வால்யூமை சேமா வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய ஆட்டம்ஸ், நிறைய பால்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய கொலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் என்னன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ஒரு ரேட், அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய வேகம், அது எவ்வளவு வேகமா முடியுதுங்கிறது கான்சன்ட்ரேஷனை ஏன் டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுதான் கொலேஷன் தியரி. இது நார்மல் இல்லையா? இது வந்து நம்மளுக்கு அதாவது இப்ப வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் இருக்கும், ஆனா அந்த விஷயத்த ஒரு தியரிட்டிக்கலா சயின்டிபிக்கலா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி சொல்லலாம், அந்த சில கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசா தலைகீழ நின்று அப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, ஆனா அது ஒரே ஒரு லைனா தான் இருக்கும். இப்ப பாஸ்கல்லாவே பாருங்களேன், நீங்க பாஸ்கல்லாவே நியூட்டன் லா எல்லாமே தான். இந்த லாஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்ல ஃபேஸ் பண்றதுதான். இந்த லாஸ தியரிட்டிக்கலா எழுதி வச்ச உடனேயும் ஏதோ ஒண்ணு புதுசா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அது மாதிரிதான் இந்த கொலேஷன் தியரி. ஆக்சுவலா ரெண்டு மாலிகுல சேர்க்கிறீங்க, ரெண்டு மாலிகுல சேர்த்து புது மாலிகுல உருவாக்குறீங்க. இந்த ரெண்டு மாலிகுல சேர்க்கறதுனா எப்படி சேர்க்க முடியும்? ஒரு மாலிகுல இன்னொரு மாலிகுல ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல வரணும், இடிக்கணும் ஒண்ணு ஒண்ணு இல்லையா? அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மாலிகுல், அதாவது புது மாலிகுல் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இந்த கொலேஷன் தியரி. சரி, ஓகே, இதுல நீங்க உங்களுக்கு ஐ திங்க் நான் ஏன் குழப்பம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எஃபெக்டிவ் இன்எஃபெக்டிவ் எல்லாம் பேசுறாங்களே, அதெல்லாம் என்னங்கிறது தெரியாம இருக்கலாம். அதனால மேபி வந்து இது என்னவோ புது கான்செப்ட் போல, ஏதோ பெரிய கான்செப்ட் போல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு இங்க சொல்றேன். இங்க பாருங்க, இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு செகண்ட்ல நம்பர் ஆஃப் கொலேஷன்ஸ் வந்து 10⁻28 வரைக்கும் போகலாம். ஒரு நல்ல ரியாக்ஷனா இருந்தா 10⁻28 வரைக்கும் நம்பர் ஆஃப் கொலேஷன்ஸ் நடக்கும். இது அவ்வளவு கொலேஷனும் ரியாக்ஷனா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிருமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏவும் பியும் கொலைட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏவும் பியும் ஒரு செகண்டுக்குள்ள 10⁻28 டைம்ஸ் கொலைட் ஆயிருது அப்படின்னா ரியாக்ஷன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கணும். கொலைட் ஆன எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுதுன்னா. பட் கொலைட் ஆகிற எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு மினிமம் எனர்ஜியோட கொலைட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலும் இன்னொரு பாலும் கான்டாக்ட்ல வந்து பிரிஞ்சுட்டா அது வந்து ரியாக்ஷன் முடிஞ்சிருக்காது. ஆனா ஏவும் பியும் கான்டாக்ட்ல வரணும், கான்டாக்ட்ல வந்து ரெண்டும் ஒட்டிக்கிடணும், அப்படின்னா தான் சி ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஏவும் பியும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜியோட வந்தாதான் ரெண்டும் ஒட்டிக்க முடியும். சும்மா லைட்டா வந்து தொட்டுட்டு போயிட்டா பின்னாடி போயிடலாம் இல்லையா? எஃபெக்டிவ் கொலேஷனா இல்லாம எலாஸ்டிக் கொலேஷனா மாறி திருப்பி பேக் போயிடும். பட் எஃபெக்டிவ் கொலேஷன் ப்ரொடியூஸ் பண்றது 10⁻28 என்னவோ அதுக்கேத்தாப்புலதான் ஒரு ரியாக்ஷனுடைய வேகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதா கொலேஷன் தியரி. ஸோ அப்போ ரியாக்ஷனுடைய வேகம் எதை பொறுத்தது அப்படின்னா எஃபெக்டிவ் கொலேஷன். எஃபெக்டிவ் கொலேஷன் வந்து எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று, அதாவது மினிமம் கொஞ்சம் அந்த எனர்ஜி கேரி அவுட் பண்ணிட்டு வரணும், ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சுட்டு வரணும். சும்மா வந்து ஒரு களிமண் பாலையும் இன்னொரு களிமண் பாலையும் நீங்க சேர்க்குறீங்க, ஜஸ்ட் தொட்டுட்டு விட்டீங்கன்னா சேர்ந்துருமா? அதுவா? என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஹையர் எனர்ஜி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி தான். ஸோ மினிமம் கொஞ்சம் எனர்ஜியாவது இருந்தாதான் அந்த ரெண்டு மாலிகுலும் இல்ல ரெண்டு ஆட்டமும் ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ மினிமம் கொஞ்சம் எனர்ஜியோடையாவது அந்த கொலேஷன் இருக்கணும். சும்மா தொட்டுட்டு போறதும் கொலேஷன் தான்,
அதே நேரத்துல நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிறதும் கொலேஷன் தான். அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளவு தேவை அப்படின்னா அதுக்கு மேலதான் இருக்கணும். அதுவோ இல்ல அதுக்கு மேலவோ இருக்கிறது மட்டும்தான் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ 2 மாலிகுல் கொலைட் ஆகுதுன்னா ஜஸ்ட் தொட்டுட்டு போற மாதிரியான எனர்ஜியோட வந்துச்சுன்னா அது மாலிகுலா கன்வெர்ட் ஆக முடியாது. எஃபெக்டிவ் கொலேஷனா நல்ல ஹையர் எனர்ஜியோட ஃபோர்ஸ்ஃபுல்லா இடிக்கணும். அப்பனா அந்த எனர்ஜியை நம்ம எப்படி சொல்றோம், ஃபோர்ஸ்ஃபுல்லா இடிக்கணுங்கிறத எப்படி சொல்றோம், ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் டிபெண்ட் இல்லையா? இப்ப நார்த் போல் சவுத் போல் வச்சிருக்கீங்க. நார்த் போல் சவுத் போல் வச்சிருக்கிற போது அதை ரெண்டையும் நீங்க சேர்க்கணும்னா ஜஸ்ட் பக்கத்துல கொண்டு போனாலே போதும். அப்போ அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி. ஆனா இதே இது ரெண்டு இதுக்கு வந்து நார்த் சவுத் மாதிரியான அட்ராக்ஷன் இல்லாத ரெண்டு தான் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் சேர்க்கணும். அப்ப அந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு சில ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை மீட் அவுட் பண்ற மாதிரி மாலிகுல் எனர்ஜியோட போய் கொலைட் ஆகணும். ஸோ பர்டிகுலர் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கொலைட் ஆகணும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த கொலேஷன் தான் காரணம். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா மாலிகல்ஸ் கண்டபடி மூவ் ஆகும் கைனடிக் எனர்ஜியோட. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜிலாம் என்ன ஆகும், கொலேஷன் அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இன் பிசிக்ஸ், ரைட்? ஸோ செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பெருசா அந்தலா இந்தலா அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். என்ன 2 மாலிகுல் வந்து கொலைட் ஆகும்போது ஒரு மினிமம் அந்த ரியாக்ஷனுக்குரிய எனர்ஜியை அதை ப்ரொவைட் பண்ணிடணும். அந்த எனர்ஜியோட வரணும், வந்து கொலைட் ஆகணும். அப்பனாதான் அதாவது ஒரு ஏவோட கைனடிக் எனர்ஜி 10, பியோட கைனடிக் எனர்ஜி 10, ரெண்டும் கைனடிக் எனர்ஜியோட வந்து இடிக்கும் போது அந்த கைனடிக் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 20 அப்படின்னு மாறுதுன்னா அந்த 20 தான் ஆக்டிவேஷன் எனர்ஜியா இருக்கணும். அப்பதான் அது வந்து என்னவா மாற முடியும் அப்படின்னா ப்ராடக்டா மாற முடியும். இல்ல ஏ வந்து 10 கைனடிக் எனர்ஜியோட வருது, பி வந்து 5 கைனடிக் எனர்ஜியோட தான் வருது, டோட்டலா 15 பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இடிக்கிறப்ப ஃபார்ம் ஆகும். ஸோ இடிக்கிறப்ப 15 பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆனா ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி 20, ஆனா நம்மளுக்கு 15 தான் கிடைக்குது. அப்படி இருக்கிறதுல அதெல்லாம் வந்து ப்ராடக்டா மாறாது. அது இன்எஃபெக்டிவ் கொலேஷன். அந்த 2 பால் இடிச்சும் பிரயோஜனம் இல்லை, இடிச்சிருக்கு பட் இன்எஃபெக்டிவ் கொலேஷன், அவ்வளவுதான். அடுத்த கேஸ் வந்து இப்ப இந்த இதுல பாருங்க ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். இப்ப ஏவும் பியும் சேருது, மேல இருக்கிறதுல ஓரியன்டேஷன் பாருங்க நல்லா ப்ராப்பரா அமைஞ்சிருச்சு ஏவும் பியும் சேர்றதுக்கு. ஆனா கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நடக்குது ரியாக்ஷன், பட் என்ன ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும் அடுத்து. அதாவது இதுல வந்து இந்த இதுல என்னன்னா ஒருவேளை ஏவும் பியும் சேர்ந்துருச்சுன்னா இன்னொரு பி, அந்த பக்கம் ஒரு பி இந்த பக்கம் ஒரு ஏ இருக்கு பாருங்க, அது சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நம்ம வந்து இது கொலேஷன் தான், ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல் கொலேஷனா இது இல்லை. அதாவது ஒரு எஃபெக்டிவ் கொலேஷனா இருக்கிற மாதிரியான ஓரியன்டேஷன் இல்லை. ஸோ ஓரியன்டேஷன் ப்ராப்பரா இருந்தாதான் ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் சேரணும். இப்ப ஏவும் பியும் சேரணும் அப்படின்னா இந்த ஏவும் இந்த பியும் இடிச்சுக்கணுமே தவிர்த்து இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏ வந்து ஏ கூடயும் சேர்ந்திருக்கு, பி கூடயும் இடிக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இது இன்எஃபெக்டிவ் கொலேஷன். ஸோ ஏ வந்து கரெக்டா பி கூட ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஏ இந்த பி கூட கொலைட் ஆகுதுன்னா தான், அந்த மாதிரி ஓரியன்டேஷன்ல கொலைட் ஆச்சுன்னா தான் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராப்பரா இருக்கும். இதைத்தான் அவங்க வந்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன் நடக்கிற எஃபெக்டிவ் கொலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ஃபர்ஸ்ட்ல இருக்குல்லையே அதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இந்த மாலிகுல் வைஸா காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்களேன் NO2 இப்ப பாருங்க N 2O இருக்கு, ஆனா என்னும் சேர்ந்து டைமர் ஃபார்ம் ஆகணும் N2O4 இல்லையா? என்னும் சேரணும், ஆனா இங்க பாருங்க ஓ வந்து இடிச்சிருச்சு. ஸோ ஓரியன்டேஷன் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஓரியன்டேஷன் சரியா இல்லை, அது வந்து N2O4 கொடுக்குற மாதிரியான ஓரியன்டேஷன் கொடுக்கல. ஆனா இங்க பாருங்க N2O4 ஃபார்ம் ஆகிற மாதிரி ஓரியன்டேஷன் கரெக்டா என்னும் இடிச்சுக்கிடுது. அப்பதான் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணி N2O4 ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது செகண்ட் இருக்கிறது ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட இருக்கிற கொலேஷன். அப்போ ஒரு கொலேஷனை எஃபெக்டிவா மாத்தணும்னா ஒண்ணு அதுக்கு அந்த மாலிகுல் மினிமம் ஒரு த்ரெஷோல்டு எனர்ஜியை கேரி ஃபார்வர்ட் எடுத்துட்டு த்ரெஷோல்டு எனர்ஜியை ஹோல்டு பண்ணிட்டு வந்து இடிச்சுக்கிடணும், அது ஒன்று எஃபெக்டிவ். ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும், அது ஒன்று எஃபெக்டிவ் கொலேஷன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரியாக்ஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அதான் எஃபெக்டிவ் கொலேஷனுக்கு ப்ரொபோஷனலாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி, அதாவது மாலிகல்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வர கைனடிக் எனர்ஜி பூரா பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜியை கிராஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் பயங்கர ஸ்பீட்ல வருது, ரெண்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடுது, தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா? ஒன்று அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி, இல்ல ஒன்னே விலக்கி வைக்கிற கெப்பாசிட்டிக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அந்த அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. இதுல வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க.
இப்போ பாருங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ மினிமம் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு கைனடிக் எனர்ஜியை தூக்கிட்டு வரணும் ஒவ்வொரு கொலேஷன்ல இன்வால்வ் ஆகிற மாலிகுலும். அப்பதான் அது ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக முடியுங்கிறத இங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு இசட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா அர்ஹீனியஸ் ஃபேக்டர் ஏன்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் அர்ஹீனியஸ் ஃபேக்டர்னாலும் சரி, இல்லைன்னா நம்மளோட அது என்னது இசட் கொலேஷன் ஃபேக்டர்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இல்லை கொலேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, கொலேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்பர் ஆஃப் கொலேஷன்ஸ் பர் செகண்ட். அதே மாதிரி அர்ஹீனியஸ் ஃபேக்டரும் அதே தான், நம்பர் ஆஃப் கொலேஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை கொலேஷன்ஸ் நடக்குதோ அதுதான் கொலேஷன் ஃப்ரீக்வன்சி. அப்போ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் K is equal to A into E to the power minus EA by RT. Temperature dependent and the rate constant depending on the collision frequency. That is collision frequency வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சரை ஏற்றி இறக்கணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய கொலேஷன் ஃப்ரீக்வன்சியை மீட் அவுட் பண்ணி ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா கொலேஷன் தியரிப்பா. தேங்க்யூ.